முடிச்சதுக்கு அப்புறம் 56,000 stipend plus free training with high profile central government job. இந்த மாதிரி ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ், நீங்க பிளஸ் 2 முடிச்சதுக்கு அப்புறம் இந்தியன் ஆர்மி ஆர் நேவி ஆர் ஏர்ஃபோர்ஸ் இதெல்லாம் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு கேட்வே NDA, that is நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றவங்க UPSC. ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஆல்சோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த NDA எக்ஸாம் இயர்லி ட்வைஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டிசம்பர்ல நோட்டிஃபிகேஷன் வரும், ஏப்ரல்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஃபேஸ் மேல நோட்டிஃபிகேஷன் வரும், செப்டம்பர்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் ஏப்ரல்ல நடக்க போகுது. நீங்க இனிமே அப்ளை பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஃபேஸுக்கு மேல நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்க பாய் ஆர் கேர்ளா இருக்கலாம் அண்ட் ஏஜ் லிமிட் 16.5 to 19.5. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் BE BTech அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் காமர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்மியில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு BA BSc அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் இதுக்குரிய செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் SSB கண்டக்ட் பண்ற ஒரு இன்டர்வியூ நடக்கும், செலெக்ஷன் சர்வீசஸ் போர்டு கண்டக்ட் பண்ற ஒரு இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் ரவுண்ட் இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி லாஸ்ட் மெரிட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட NCERT 11th 12th சப்ஜெக்ட்ஸை நீங்க நல்லா படிங்க அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் முக்கியமா டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் நாலேஜ் இதெல்லாம் நீங்க அப்டேட்டா வச்சுக்கோங்க. இந்த ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. மெயில வர நோட்டிபிகேஷனுக்கு நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க.